இந்த காலமும் ஒரு கடைசி காலம் நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீங்க? பூமியில் இயேசு சொன்னபடியே யுத்தங்களின் செய்திகளும் நாம் அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நாம் கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை சேர்க்கும்படியாக தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு கரைதிரையற்ற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் வரப்போகிறார். கிறிஸ்தவர்களை சேர்க்கும்படியாக அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை சேர்க்கும்படியாக தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாற வேண்டுமானால் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்ய வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலையும் உண்டு என்று வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் தான் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராயும் இருக்கிறார். இதை குறித்து நம்ம அதிகமாய் ஆவியானுடைய கிரியைகளை குறித்து இயேசு சொன்ன காரியங்களை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுபோல பவுல் இதை குறித்து அதிகமாய் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் என்பது புதிய ஏற்பாட்டில் ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். நமக்கு ஆவியின் பிரமாணங்களை குறித்து அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் பிரமாணங்கள் எப்படி நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டதோ அதுபோல நாம் இந்த வாழ்கிற இந்த கடைசி நாட்களுக்காக அல்ல புதிய ஏற்பாட்டு சபைக்காக கர்த்தர் ஆவியின் பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆவியின் பிரமாணம் என்ன சொல்கிறது என்றால் நாம் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அவ்வளவு சொன்னதை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வீர்கள்? சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். அடுத்த வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லல, நடத்தப்படுகிறவர்கள். ஆவியினாலே, ஆவியின் ஏவுதலினாலே நடத்தப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய அந்த கிரியைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்காய் கொடுக்கப்படுகிறார் என்றால், நாம் மாம்ச சரீரத்தில் வாழ்கிறோம். இந்த மாம்ச சரீரத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பது தேவன் என்ன செய்வார்? நன்றாய் அறிவார். மாம்சம் பலகீனம் உள்ளது. ஆனால் ஆவியானவர் அவர் தேவனிடத்தில் வந்த திருத்துவத்திலும் 3வது நபராக இருக்கிறார். அவர் நம்மை மேற்கொண்டு நம்மை நடத்த வல்லவர், நம்மை பரிசுத்தமாக்க வல்லவர், நம்மை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்ய வல்லவர்? நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை என்ன செய்கிறார்? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். அவர் தான் நம்மை தேவ சாயலாக மாற்றுகிறார். அவர் தான் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைக்கிறார் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் எல்லாம் உதவியை செய்கிறவராக இருக்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் நாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறவராய், நமக்காக விண்ணப்பம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை தேவனுடைய சாயலாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்த ஆவியினாலே நடத்தப்பட ஒப்புக் கொடுக்கும் போது ஆவியானவர் கீழ்ப்படி நடக்கும்படியாய் மாம்ச காரியங்களை விட்டுவிட்டு மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்துவிட்டு ஆவியின் சிந்தையோடு நாம் நடக்கும்போது, ஆவிக்குட்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்கும் போது இந்த அனுபவத்தை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும். ஆவியின் சிந்தை தான் நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கும். அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருக்க மாட்டார்கள்? தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி மாம்ச சிந்தையிலிருந்து நாம் வேறுபட்டு மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கும்படியாக தான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். அந்த கடைசி நாட்களில் நம்ம ஆவிக்குட்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும், ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் போதாது, அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து, ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆவியானவருக்கு நாம் அடங்கி ஜீவித்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நம்ம ஆவியின் சிந்தையுடையவர்களாய் காணப்படுவோம், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணும். இதற்காக தான் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அது மாத்திரமல்ல, இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு நாம் காண்கிறதும் கேட்கிறதுமான இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி
நமக்குள்ளே அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணினால்தான் அவனை அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் மாற்ற முடியும். ஆவியானவரை பெற்றிருந்தால் மாற்றம் போதாது, ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வாஞ்சிக்கணும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய். 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருந்தால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நம் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்போம், ஆவியினால் நடத்தப்படுவர்களாய் இருப்போம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாய் இருப்பதற்கு தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் என்று நாம் அறிந்திருக்கோம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமான ஒரு இதயத்துக்குள்ளதான் வந்து வாசம் பண்ணுவார். பரிசுத்தமான இந்த தேவன் பரிசுத்தமாக இருக்கிற இதயத்தை அது ஒரு ஆலயமாக அவர் தெரிந்து கொள்வார். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருந்தால், ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறவராய் இருப்பார், நம்மை போதிக்கிறவராய் இருப்பார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருப்பார். ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மை கண்டித்து உணர்த்துவார். இது பாவம், இதை விட்டு விலகி போ, தூரமா போன்னு சொல்வார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துகிறவராய் இருப்பார். அந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டுமானால் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்ய வேண்டும்? வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் வேண்டும். அதனால்தான் நாம் அதிகமாய் அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷையில் நாம் ஜெபிக்கும் போது தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டாகிறது. அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கும் போது நாம் மாம்சத்துக்குரிய காரியங்களை விட்டு நம் ஆவிக்குரிய காரியங்களை தேவனோடு ரகசியங்களை பேசுகிறவராய் இருக்கிறோம். தேவனும் நம்மோடு பேசுகிறவராய் இருப்பார். அந்நிய பாஷையிலே நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக இந்த நாட்களில் காணப்பட வேண்டும். நாம் அதிகமாய் தேவனை நெருங்கி சேர்வதற்கு அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் அந்நிய பாஷையிலே அதிகமாய் பேசி ஜெபிக்க நம்ம வாஞ்சிக்கணும். தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனோடு நாம் செய்யும் ஜெபங்களில் நாம் போராடி ஜெபிப்பதற்கு, தேவனோடு நாம் நெருங்குவதற்கு ஆவியானவரால் நாம் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நம்ம அப்படி ஜெபிப்போமானால் நாம் தேவனோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருப்போம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவராக இருப்பார். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரா? அவர் நமக்குள்ளே வாசமாக இருந்தால் நம்ம ஆவியின் கனி நிறைந்தவர்களாய் காணப்படுவோம். இச்சை அடக்கமுடையவர்களாக இருப்போம், அன்பு நிறைந்தவர்களாக இருப்போம், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம், நீதி சமாதானம் உடையவர்களாய், இளைப்பாறுதல் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு அதிகமாக இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். அல்லேலூயா. உலகம் சீக்கிரமாக இந்த முடிவுக்கு நேரம் வரப்போகிறது. உலகத்துக்கு உள்ளே ஜீவிக்கிற அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் கைவிடப்பட்டு போவார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாது? ஜீவிக்கவே முடியாது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இயேசு எதற்காய் வரப்போகிறார் என்றால் அவருடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக தான் அவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகைக்கான அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். மதினாமாக இந்த நாட்களில் ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிற இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவோமானால் நமக்குள்ள பயமுள்ள ஒரு ஆவி இருக்காது. நமக்குள்ள பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவி நமக்குள்ளே காணப்படும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை தேவன் நமக்குள்ளே என்ன செய்வார்? கொடுக்கிறவராயிருப்பார். அதே ரோமர்ல அந்த 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற முத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லப்பட்டு, நாம் இந்த முத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்ம தேவனோ அப்பா பிதாவே என்று சொல்லி நாம் நெருங்கி அவரை நாம் அழைக்க முடியும். அவரை மனவாளனே என்று அழைக்க முடியும், நேசரே என்று அழைக்க முடியும். அவரோடு நாம் நெருங்கி சேர்கிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கடைசி நாட்கள் என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு பயப்படுகிறதற்கு ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல. தேவன் நமக்கு பலமுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை
இப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறவராய் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நமக்குள்ள இல்லை என்றால் நமக்குள்ள கலகம், வைராக்கியம், மாம்ச கிரியைகள் நமக்குள்ளது வெளிப்படுகிறவர்களாய் காணப்படும். அல்லேலூயா. சகலவித துர்ச்செய்திகளும் அங்கே காணப்படும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே இளைப்பாறுதல் இருக்கும், அங்கே தேவன் போவர்களுக்குள்ளே காணப்படும். நமக்குள்ள நாட்கள்ல நமக்குள்ள தேவன் குறைந்து போகிற காரணம் என்னவென்றால் பாவம் மனுஷன் உலகத்துக்குள்ள பெருகி இருக்கிறதுனால, அநேக இந்த பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் ஜீவிக்கிறதுனால தேவன்பு அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும் என்று சொல்லப்படும். நாட்கள்ல தேவன்பு தணிந்து போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்குள்ள கூட, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவதற்குள்ள கூட நம்ம என்ன செய்ய முடியல? தேவன்பை காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் இந்த நாட்கள்ல உலகத்துல நாம் எங்கேயுமே என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டு. கடைசி நாட்கள்ல நாம் கர்த்தருடைய வருகைக்காய் அதிசீக்கிரமாக இருக்கிற அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படி வருவார் என்றால் அவர் திருடனை போல வருவார். அவர் யாருமே சொல்லாத அறியாத வேளையில் அவர் வருவார். அவருடைய வருகை பிதா ஒருவருக்கு மற்றவரை வேறு ஒருவருக்கு என்ன செய்யாது, அந்த நாள் தெரியாது என்று சொல்லப்பட்டது. ஆகையால் அந்த நாட்களில் நாம் விழிப்பாய் ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்குள்ள இந்த ஜாக்கிரதை உள்ள அனுபவத்தை, விழிப்புள்ள அனுபவத்தை, தெளிந்த புத்தி உள்ள ஒரு அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால் நமக்குடைய தெளிந்த புத்தி காணப்படும், நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் காணப்படும். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆவியினால நம்ம அதிகமாய் உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நடத்துகிற அந்த பாதைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படியானால் மாத்திரமே அவருடைய வருகையில் நாம் என்ன செய்ய முடியும்? காணப்பட முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் தான் நம்மை மறுரூபமாக்குகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் தான் நம்முடைய சுபாவங்களை எல்லாம் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய உள்ளான மனுஷன்ல அவர் பலனை கொடுக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷனை தேவ சாயலாய் அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பலனையும் நமக்கு அதிகமாக இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? இந்த அபிஷேகத்தினால் எத்தனை பேர் நிரம்பி ஜெபிக்கிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அபிஷேகம் நமக்குள்ள இல்லைன்னா, நம்ம பரிசுத்த ஆவியில் நாமப்படாவிட்டால், ஆவியானவர் நமக்குள்ள இல்லாவிட்டால் நமக்குள்ள நம்பிக்கை இருக்காது. நம்ம நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடிக்கொண்டே இருப்போம். கடைசியில் நம்ம ஏமாந்து போனவர்களாய் காணப்பட்டு விடுவோம். ஆகையால் நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அன்றியும் நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதிருங்கள்? துக்கப்படுத்தாதிருங்கள். கசப்பு, வைராக்கியம், கோபம், வைராக்கியம் இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா ஆவியானவர் நமக்குள்ள துக்கப்பட்டு கொண்டே இருப்பார். ஆகையால் அந்த நாட்களில் 30ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீர்கள்? துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டு. இந்த நாளில் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை எதற்காக கொடுத்திருக்கிறார்? மீட்கப்படும் நாளுக்காக, ஒரு வருகையின் நாளுக்காக முத்திரையாக கொடுத்திருக்கிறார். அது அச்சாரமாக கொடுத்திருக்கிறார், உறுதிமொழியாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். அவர் முத்திரையாக, பரலோகத்தினுடைய முத்திரை எது? பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த முத்திரையை நாம் இழந்து போகக்கூடாது. முத்திரை நமக்குள்ள பத்திரமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவர் கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படியானால் மாத்திரமே ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்கி அவர் எடுத்து செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் தான் நம்மை மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் தான் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் என்று அவரை நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய இந்த சரீரத்தை உயிர்த்தெழுந்த இந்த சாயலாக மாற்றுவார். இயேசுவை யார் மருத்துவம் எழுப்பினார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியினால் தான் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் கல்லறையிலே 3 நாள் வைக்கப்பட்டிருந்தார். அந்த இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தார் அப்படி என்று சொல்லி அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை என்ன செய்வார்? யார் உயிர்ப்பிப்பார்? பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். இயேசுவை யார் எழுப்பினார் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல? இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர். இயேசு தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே, அது தேவனாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நமக்குள்ளே இந்த ஆவியானவர் வாசமாயிருந்தால் நம்மை இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது நம்முடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை என்ன செய்வார்? மறுரூபமாக்கி உயிரோடு எழுப்பி அவர் எடுத்து செல்வார். ஆகையால் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தவே கூடாது.
அவர் நமக்குள்ள வாசமாக இருப்பதற்கு ஒரு உகந்த இடமாக நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான பகுதிகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தம் உள்ள ஒரு இடத்துல தான் வாசம் செய்வார். தாழ்மை உள்ள ஒரு இடத்துல தான் வாசம் செய்வார். யார் தங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட இதயத்துக்குள்ளதான் தேவன் வந்து வாசம் செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம், ஆவியில் எளிமை உள்ள ஒரு ஜீவியம், தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமானால் மாத்திரமே நமக்குள்ள ஆவியானவர் வந்து வாசம் பண்ணி நமக்குள்ளே இருந்து நம்ம கடைசி நாளில இயேசு வெளிப்படும் போது நம்ம உயிர்ப்பிப்பார், நம்ம எடுத்து செல்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 21ஆம் வசனம் நினைக்கிறேன். கடைசி வசனத்துல கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பின ஆவியானவர் நமக்குள்ள இந்த பெரிய கிரியை செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். இயேசு மாம்சத்துல சரீரத்துல மரணத்தை அவர் தழுவினார். ஆனால் ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய சரீரமாக அவர் எழுந்திருந்தார். அல்லேலூயா. இந்த மாம்ச சரீரம் மரித்து போகும். மாம்ச சரீரத்தில் அநேகர் மரித்து போயிருக்க அநேக பரிசுத்தவான் நமக்கு தெரியும். பவுல், பேதுரு, இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு நித்திரை அடைந்து அந்த நாளில் பூமியின் தோளில் நித்திரை பண்ணுறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களால் என்ன செய்வார்கள்? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது இந்த பரிசுத்த ஆவியானவர்களாலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதை எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதுபோல உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் அதே அடுத்து நொடிப்பொழுதுல சனப்பொழுதுல கண்ணிமைக்கிற நேரத்துல மறுரூபமாகி இயேசுவோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்திலே காணப்படுவார்கள். ஆகையால் கடைசி நாட்கள்ல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போமானால், பரிசுத்தம் தான் நம்முடைய தகுதியா இருக்கு. பரலோகத்துக்கு போற என்னதான் தகுதி? பரிசுத்தம் தான் தகுதி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்க வேண்டுமானால் நம்முடைய பரிசுத்தமுள்ள இருதயத்துக்குள்ள அவர் வாசமா இருக்க வேண்டும். அவர் தங்கு தடையின்றி எப்பொழுதும் நமக்குள்ள வாசமா இருக்கணும். நமக்குள்ள அவர் கிரியை செய்யணும். நமக்குள்ள அவர் எப்பொழுதும் நம்மை போதிக்கணும், நம்மை நடத்தணும். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய தேவ சாயலாய் மாற்றிக்கொண்டே இருக்கணும். அதுபோல நம்ம மாறிக்கொண்டே இருப்போமானால், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சாயலாய் நம்ம மாறிக்கொண்டே இருப்போமானால், திடீரென்று இயேசு வருகையின் போது நம்முடைய சனப்பொழுதுல நம் மறுரூபமாகி இயேசுக்கு முன்பாக போய் நிற்போம். அல்லேலூயா. இந்த சரீரத்தோடு யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இந்த சரீரம் மாம்சமும் ரத்தமும் உடைய இந்த அழிவுக்குரிய சரீரம் இது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தோடு இயேசுவை நாம் தரிசிப்போம். அல்லேலூயா. மண்ணான சரீரத்தோடு நம்ம பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. வானவருடைய சாயலை அணிந்து தேவனுடைய இயேசு எப்படி ஒரு வானவருடைய சாயலாய் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதுபோல ஒரு ஆவிக்குரிய சரீரமாக உயிரோடு எழும்பி அல்லது மறுரூபமாகி இயேசுவுக்கு முன்பாக நாம் போய் நிற்போம். அல்லேலூயா. இந்த காரியம் சனப்பொழுது நடந்து முடிஞ்சது. கண்ணிமைக்கிற நேரத்தில் எப்படி ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக காரியம் என்ன செய்யும்? நடந்து முடிஞ்சிடும். அந்த நாட்கள்ல நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எவ்வளவு விழிப்பா இருக்கணும், எவ்வளவு நாம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், எவ்வளவு அதிகமா இந்த நாள்ல பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த ஆவியானவர் நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் மாத்திரமே கர்த்தருடைய வருகை நாள்ல நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம், அதை நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. 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 ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் பூமியில் இந்த நாட்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லி, நீதி செய்கிறவன் என்ன செய்யட்டும்? நீதி செய்யட்டும். சீக்கிரமாய் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கும்படியாய் வரப்போகிறார், பிரதிபலனை கொடுக்கும்படியாக வரப்போகிறார். உலகத்துல அவள் அற்பமாய் எண்ணப்பட்டவளா இருப்பாங்க, ஒருவேளை உலகம் அறியாதவர்களாய் மறைந்திருக்கிறவர்களா இருப்பாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல விலையேற பெற்றவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அந்த சனப்பொழுதுல அந்த நொடி பொழுதுல உலகம் அதிசயத்தக்கதாய் அநேகர் மறைந்து போவார்கள். பூமியை விட்டு அவர்கள் காலி பண்ணி விட்டு காணப்படாமல் போய் விடுவார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் சீக்கிரமாய் நடக்க போகுது. ஆகையால் இந்த நாட்கள்ல அதிக ஜாக்கிரதையாய் விழிப்பாய் கர்த்தருடைய வருகைக்காய் நம் ஆயத்தத்தோடு விழிப்போடு நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த நாட்களில் நம்மை மறுரூபப்படுத்தும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமாக புதிய பாடு படிக்கிறவர்களா இருப்பீங்க. அதில் ரோமர் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் நான் சொன்னது போல அது அதிகமாக வருகையை குறித்த அநேக காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு காரியம் கூட நம்ம வாசிக்கலாம். அது 23ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே செய்கிறோம். புத்திர சுவிகாரம் நமக்குள்ளே வருகிறதற்கு என்ன செய்கிறோம், காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். யார்? ஆவியின் முதல் பலன்களை பெற்றவர்கள். இந்த சரீர மீட்புக்கு தான் புத்திர சுவிகாரம் என்று சொல்லப்பட்டது. சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு, அப்ப மீட்கப்படுவதற்காக தேவன் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதிகமாய் அப்பா பிதாவை என்று கூப்பிடுவர்களாய், நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இயேசுவோடு ஐக்கியமுடையவர்களாய் காணப்படுவார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? காத்திருந்து தவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எப்பொழுது இயேசு வருவார், எப்பொழுது நான் அவரை சந்திப்பேன் என்கிற அந்த ஆயத்தம், விழிப்பு, அந்த வாஞ்சையும் தாகமும் அவர்களுக்குள்ள அதிகமாய் காணப்படுகிறார். ஆகையால் இந்த கடைசி நாட்களில் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய், விழிப்பாய், ஜாக்கிரதையாய் இருந்து என்ன செய்யணும், ஏங்கி தவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகைக்கு நாம் என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அதுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு என்ன செய்கிறோம், காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கண்ணி மேய்க்கிற நேரத்துல இயேசு வந்து அவருடைய சபையை கூட்டிக் கொண்டு சென்று விடும். அல்லேலூயா. பூமியானது பயங்கரமான தத்தளிப்புக்குள் அது ஒரு சென்றுவிடும். உலகம் முழுவதும் பயங்கரமான இருள் பூமியை மூடிக்கொள்ளும். பூமியில பரிசுத்தவான்கள் இருக்கிறது வரைக்கும் தான், சபையாகிய பரிசுத்தவான்கள் இருக்கிறது வரைக்கும் தான் ஓரளவு சமாதானத்தோடு இந்த உலகம் நாட்கள்ல இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆவியான பூமியை விட்டு பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வாரோ, இன்றைக்கு இயேசு வந்து சபையை பூமியில் எடுத்துக்கொள்வாரோ, அன்றைக்கு உலகம் பயங்கரமான இருளுக்குள்ளே, ஒரு பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் நாட்களுக்குள்ளே பூமியானது சென்றுவிடும். அது 7 வருஷமானது உலகத்துல பயங்கரமான ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆட்சி பூமியில் நடைபெறப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி பூமிக்கு நேரே வந்து உள்ளது. அந்த கிறிஸ்துங்கிற ஒரு மனுஷன் பூமியில அவன் அப்படிப்பட்ட ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறான். பூமியில் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து அந்த நாளில் இயேசு வருகைதான் தாமதம், அது உடனே என்ன செய்ய போகிறான், பூமியானது பயங்கரமான ஒரு இருளின் நாட்களுக்குள்ளே செல்ல போகிறது. அதனுடைய முன்னடையாளங்களை தான் நம்ம அதிகமாக இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகள் பூமியில வரப்போகிற ஒரு பயங்கரமான கொடுமையான நாட்களாக இருக்கும். பூமியில் எங்கும் சமாதானமே இருக்காது. ஏனென்றால் பூமியில பரிசுத்த ஆவியான பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார். சபை பூமியில் எடுத்துக் கொள்ளப்படும். கிருபை பூமியில் இருக்காது. வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலமா இந்த நாட்கள் காணப்படும். அந்த நாட்கள்ல பூமியில பயங்கரமான இருள் காணப்படும். மனுஷர் அநேகர் தற்கொலை பண்ணி ஓடுவார்கள். ஆனால் சாவோடு விலகி ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டது. பூமியில இடுக்கண்ணும் தத்தளிப்பும் மகாபரிய உபத்திரமும் ஒரு நாளில் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட நாட்களுக்கு நாம் தப்ப வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய் காணப்படும். எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி விழிப்பாய், ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படியானால் மாத்திரமே கர்த்தருடைய வருகை நாளில் நாம் மறைக்கப்படுவோம் அல்ல எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்பொழுது மாத்திரமே பூமியில வருகிறது இடுக்கமான நாட்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பயங்கரமான நாட்கள் பூமிக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்கள்ல நாம் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டியது இதற்காக தான். கர்த்தருடைய வருகையில் நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய ஜனம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய சபையில் உள்ள ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதற்காக நாம் அதிகமாய் இந்த நாட்களில் கிரையம் செலுத்தி கண்ணீரோடு உபவாசத்தோடு அதிகமாய் நம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியானால் மாத்திரமே கர்த்தருடைய வருகை நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷகுமாரன் முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாய் நாம் காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் நமக்குள்ள குறையும் போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள குறைந்து போகும். ஜெபம் நமக்குள்ள குறையும் போது தேவ சமூகம் நமக்கு குறைந்து போகும். ஜெபம் நமக்குள்ள குறையும் போது உலக காரியங்கள், சிற்றின்பங்கள், பாவங்கள் நம்மை நெருக்கி நம்மை விழத்தள்ளுவதாய் காணப்படும். ஆகிய அந்த நாட்களில் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல அதிகமாய் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட பிரதிபலனை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் தான் முதல் பலன்களை பெற்றவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தான் ஏங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள்.
காணப்படுவார்கள். அவர்கள் தான் கர்த்தருடைய வருகைக்காய் ஆவலோடு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். உலகம் இதை அறியாது, உலக ஜனங்கள் இதை அறிய மாட்டார்கள். உலகத்தில் ஜனங்களுக்கு இது பரியாசமாக தோன்றும். ஆனால் இயேசு சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசுடைய முதலாம் வருகை எப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறும்படியா அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் சம்பவித்ததோ அப்படியே வேதத்தில் சொல்லப்பட்ட இரண்டாம் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறப் போகிற ஒரு கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிக ஜாக்கிரதையாய் விழிப்பாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறொரு சுவிசேஷம் கிடையாது, வேறொரு நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட போவதில்லை. பரலோகத்துக்கு செல்வதற்கு வேறொரு வழி கிடையவே கிடையாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவரும் பிதாவிடத்தில் வருவான் என்று சொன்னார். அவர்கள் அந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால காலத்தை என்ன செய்வோம்? பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், அதிகமாக உபவாசம் பண்ணுவோம், அதிகமாக நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிறவர்களால் நாம் காணப்படுவோமானால் மாத்திரமே வரும் கோபாக்கினை நாட்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான கொடுமையான ஒரு நாட்கள் பூமிக்கு நேரே இந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. நமக்கு தெரியாது, கண்ணி வச்சிருக்காரு யாருக்கா தெரியுமா? கண்ணி வச்சிருந்தா தெரியாது, அப்படியே சொல்லி கண்ணி வச்சிருப்பாங்க. கண்ணி வெடின்னு சொல்லுவாங்க, மறைத்து வைக்கப்பட்டதுதான் கண்ணி. இந்த நாள் ஒரு கண்ணியை போல வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இதயங்கள் பெருந்திண்டியினாலும் லூக்காவின் சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல 34, 35 வசனங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 21ஆம் அதிகாரம் 34, 35. உங்கள் இதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும். எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அந்த நாளில் கண்ணியை போல வரும் என்று சொல்லியிருக்கிறார். கண்ணியை போல மறைத்து திருடனை போல ஈஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறார். ரகசியமாய் வந்து தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தவான்களை அவர் என்ன செய்வார்? சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் பெருந்திண்டினால் உபவாச குறை, உபவாசம் அநேகருக்கு இருக்க முடியறதில்லை, உபவாசம் எடுக்கிறதில்லை. பெருந்திண்டினால் வெறினா உலக காரியங்களை குறித்த ஒரு சிற்றின்பங்களை குறித்த ஒரு வெறி. சில செல்போன் வெறியா இருக்குது, சில பாவ சந்தோஷம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். வெறியினாலும் கவலைகளினாலும், உலக கவலைகள் சிலர் அமுத்துகிறதா இருக்கிறது. வேறு நாம் இடம் கொடுப்போமானால் இந்த ஆத்துமா இருதயம் சோர்ந்து போய் என்ன செய்யும்? பாரம் அடைந்து போய்விடும். இருதயத்துக்குள்ள இயேசு வாசம் செய்ய முடியாது. ஆகவே அந்த நாட்களில் இயேசு நமக்குள்ள இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட பாரங்கள், கவலைகள் நமக்குள்ள வந்து, சிற்றின்பங்கள் நமக்குள்ள வந்து நம்மை பாரப்படுத்தி அப்படி வருகை குறித்த சிந்தையை நம்மளிருந்து எடுத்து போடும். இயேசு வருகை குறித்தும் அறிய மனதற்றவர்களாய் காணப்படுவோம். உலக காரியங்களில் நாம் சிக்கிக் கொள்வோம். அது ஒரு கண்ணியை போல ஒரு ஆகையால் அடுத்த வருஷம் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால், விழிப்பாய் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்களை, இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களை நோக்கிதான் இயேசு சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறேன். நாட்கள்ல இயேசு வரப்போகிற நாட்கள்ல இரவும் பகலும் நாம் ஜெபிக்கிறவளாய், தெளிந்த புத்தியுள்ளவளாய் ஜெபிக்கிறவளாய், அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் அடைகிறவளாய் நாம் காணப்படுவோமானால் அவருடைய வருகையிலே நாம் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அதன் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. பூமியில நாம் காணப்படுகிற, நாம் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய வருகை சமீபம் சமீபம் என்றுதான் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கொரோனாவுக்கு பிறகு அநேக காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கோம். கொரோனாவில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. லாக்டவுனை பார்த்தோம், சபைகள் அடைக்கப்பட்டது, பூமியில உபத்திரவங்கள் பெருகின நாட்களாக இருந்தது. இப்படிப்பட்ட கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆகையால் அதிக ஜாக்கிரதையாய் விழிப்பாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் நமக்குள்ள குறைந்தா நம்ம எங்கே இருக்கோம் நமக்கே தெரியாது. ஜெபம் நமக்குள்ள குறையுமானால் பிசாசு நம்ம கண்ணி வச்சு நம்ம பிடிக்கும்படியால் நம்ம சோதனை காரணம் என்று அவருக்கு சொல்லப்பட்டு நமக்கு காலுக்கடியில கண்ணி வச்சு நமக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. நம்ம செல்போன் அப்படிப்பட்ட மயக்கங்களுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டிருந்தால் கூட அநேக நாள்ல
தேவனோடு நேரத்தை செலவு பண்ண முடியாதபடி இந்த செல்போன் அதிக நேரத்தை எடுக்கிறதா இருக்கு. உலகத்தில் இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் செல்போனுக்கு அடிமையாய் செல்லு கொண்டு செல்கிறது. என்ன செய்ய யூடியூப் இப்படிப்பட்ட காரியங்கள், அநேக காரியங்கள் ஃபேஸ்புக்னு சொல்றாங்க, என்னெல்லாமோ இருக்குது. இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவருடைய இருதயங்களை பாரப்படுத்துகிறது. உலகத்தின் காரியங்களை சிக்கி தவிக்க வைக்கிறது. கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் என்று கர்த்தரே எச்சரிக்கையாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இருதயங்கள் பாரப்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற காரியங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்க விடாதபடி தடைபடுகிறது நமக்கு நல்லா தெரியும். முன்னாடி நம்ம அதிகமாக ஜெபிக்கிறவளா இருந்தோம். இப்போ அதிகமாக தேவ சமூகத்தில் உட்கார முடியாதபடி சிலருக்கு டிவி, சிலருக்கு செல்போன், அநேக காரியங்கள் என்ன செய்கிறது? தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களாய் காணப்படுகிறது. ஜெபத்துக்கு நேரம் கொடுக்க முடியாதபடி தேவனை விட்டு நம்ம என்ன செய்கின்றன? பிரிக்கின்றன. உலக காரியங்களுக்குள்ளே நம்ம சம்பந்தம் கலக்க வைக்கின்றன. தேவனை விட்டு தூரமாய் போக வைக்கின்றன. ஆகையால் நம்ம இவர்களுக்கு இடம் விடாமல் அதிகமான நேரம் நம் ஜெபிக்கிறவர்களா இருப்போமானால் மாத்திரமே இயேசுவின் வருகையில நாம் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. பார்த்து ஒரு காரியம் நான் கேட்கணும் விரும்புகிறேன். இப்படி தனி ஜெபம் எவ்வளவு நேரம் இருக்குது? தேவனோடு நீங்கள் எவ்வளவு நேரம் தனித்திருந்து ஜெபிக்கிறீங்க? நம்ம அநேக நேரம் தனித்திருந்து ஜெபிக்கிறது நம்ம விடவே இல்லை. உலக காரியங்கள், கவலைகள், சிற்றின்பங்கள், இன்னும் பாரங்கள், சில நோய், சில வியாதி, பலகீனம், சோர்வு, அசதி, நிர்விசாரம், இப்படிப்பட்ட காரியங்கள் இதனால் தேவனை குறித்த காரியங்களை விட்டு பிரிக்கிறவைகளாய் காணப்படுகின்றன. உலக காரியங்கள் தேவனை விட்டு, கவலைகள் நம்ம விட்டு என்ன செய்கின்றன? பிரிக்கின்றன. சிற்றின்பங்கள் நம்ம விட்டு பிரிக்கின்றன. உலக காரியங்கள் தேவனை விட்டு தூரமாய் செல்ல வைக்கின்றன. நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், கவலைகள் பாரப்படுத்தி தேவனை விட்டு நம்ம தூரமாய் இழுத்து செல்கிற காரியங்களாக இவைகளெல்லாம் யாக்கோபு ஒதுக்கி வைத்தது போல நாம் அந்த யாக்கோபு நதி என்ற ஒதுக்கி வைத்து விட்டு தேவனோடு போராடி ஜெபிக்கிறவர்களால் இந்த நாட்கள் நாம் காணப்படுவோமானால் மாத்திரமே இயேசு வருகையில் நாம் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படும். நமக்கும் தேவனுக்கு இடையில ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு நமக்கு அவசியமாக. ஆவியானவர் தான் அந்த தொடர்பை நமக்கு உண்டுபடுத்தி கொடுக்கிறவர். ஆவியில நம்ம நிரப்பி அதிகமாக ஜெபிக்க தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற இந்த தொடர்பு நமக்கு அதிகரிக்கிறதா இருக்கும். தேவனை நோக்கி நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால், அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால், தேவனோடு நம்ம அதிகமாக நெருங்கி சேர்கிறவர்களாய் நம்ம என்ன செய்ய முடியும்? காணப்பட முடியும். கடைசி நாட்கள்ல நம்ம ஜெப நேரத்தை கூட்டுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருப்பதற்கு நேரத்தையும் சமயத்தையும் நான் விட்டுக் கொடுப்போமா? ஒரு கடைசி சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் சொல்லாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது, எச்சரிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் அந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. யாரை இதயமுள்ளவர்களா இருப்போம், கவனமாய் நடந்து கொள்வோம், ஜாக்கிரதையா இருப்போம். கவனமாய் நாம் நடந்து கொண்டால் மாத்திரமே இயேசுவின் வருகையில் நாம் என்ன செய்வோம்? எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கூட ஓட்டத்தை தொடங்கின அநேகர் இந்த நாள்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மால சிலர் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நம்ம கூட ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம கூட சபைக்கு வந்தவர்கள், நம்ம கூட ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் என்ன செய்யறதில்ல, அநேகர் இந்த நாள்ல காணல. அநேகர் உலகம் இந்த நாள்ல இழுத்து கொண்டு செல்கிறதா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் கூட ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டன, ஒரு காலத்தில் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற நாள்ல அநேக பிள்ளைகள் நாட்கள் என்ன செய்கிறார்கள்? உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகையால் நம்ம இந்த நாட்கள் அதிக ஜாக்கிரதையோடு விழிப்போடு நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னது போல நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அதிகமாய் அழுகிறவர்களாய் நாம் காணப்படும். லூக்கா 23 அதிகாரத்துல 28 வசனத்தில் இயேசு சொல்கிறார், இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்ய அழுங்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் 30 சொல்ல, மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தெரியும். அந்திகிறிஸ்து நாட்கள் அப்படி சொல்ல தொடங்குவார்கள். அதுக்கு முன்பாக நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக அழுது ஜெபிக்க வேண்டிய ஒரு கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப நேரத்தை கூட்டுவோமா? ஜெபிக்கிறது நேரத்தை ஒதுக்குவோமா? அதிக நேரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிப்போமா? எங்கெல்லாம் ஜெபிக்கிறது நேரம் இருந்தோ அங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிங்க. 2 பேராவது அல்ல 3 பேராவது என் நாமத்திலே ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கிறவனுக்கு நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஜெபத்தை அதிகமாக நம்ம கூட்டுறோம். அந்த நாட்களில் ஜெபிக்கிறதுக்கு நம்ம தான் வழிகளை தெரிந்து கொள்ளணும். ஜெபிக்கிறதுக்கு எங்கெல்லாம் வாசலுக்கு அங்கே தேடி போய் நம்ம ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும், கண்ணீர் விடணும், கதறி அழுது ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படியானால் வரப்போகிற இந்த கோபாக்கனின் நாட்களுக்கு நாம் தப்பிக்கொள்வோம். அல்லேலூயா. பயங்கரமான நாட்கள் பூமிக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். பூமியில பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்க நம்ம பார்க்கிறோம். இயற்கையின சீற்றங்கள், இன்னும் அழிவுகள், பேரழிவுகள், இன்னும் பயங்கரமான காரியங்கள் பூமியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சமாதானம் இல்லாத ஒரு நாட்கள் பூமிக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாய் நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்கள்ல நாம் அதிகமாய் தேவ சமூகத்துல நாம் அமர்ந்திருந்து ஜெபிக்க நாம் ஒப்புக் கொடுப்போமானால், ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோமானால், அந்த முதல் பலன்களாய் நாம் ஜீவிப்போமானால்,
இயேசுவின் வருகைக்காய் ஆவலோடு காத்திருந்து தவிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்வோம்? காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும், ஜெப ஆவி எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. ஜெபிக்கிறதற்கு அதிக நேரம் ஒதுக்கி கொடுக்கணும் ஆண்டவரே. அபிநாளா கரா சவாலா கியாரா கரிகாலவோ ரிமாலா கரவாலவோ அநேக இந்த நாள்ல ஜெபத்தை விட்டுவிட்டது ஒரு காலமா இருக்குது ஆண்டவரே. பூமியில அநேக நாள்ல பூமிக்குரிய சிற்றின்பங்களுக்குள்ளே மயங்கி திரிகிற காலமா இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளாதபடி ஆவியானவர் தாமே இவர்களை விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிசாசுடைய கண்ணிகளுக்கு தப்பும்படியால் ஆவியான பலத்த கிரிகளை செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே அந்தகால வல்லமைகள் வெளியேறுவதாக செய்யலாம். எங்களுக்காக பிள்ளைகளுக்காக அதிகமாக கண்ணீர் விட்டு கதறி அழுகிறவர்களால் காணப்படுகிற திரும்ப தருவீராகப்பா செய்யப்படுவீராக சொல்றார். தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாய்த்தோம். மன திரும்புங்க. தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்வது? சமீபித்திருக்கு. பாவ வழிகளை விட்டு மன திரும்பணும். பொருளாத வழிகளை விட்டு திரும்பணும். கர்த்தரண்டைக்கு திரும்பணும். மன திரும்பணும். மன திரும்பி ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பெற்றுக் கொள்ளணும். ஞானஸ்நானம் பெற்றும் பரிசுத்தாவியை பெறாத நாட்கள்ல காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த நாட்கள்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவரை கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. ஆகையால் பகற்காலம் இருக்கும் போதே நமக்காக இயேசுக்காக நமக்காக மரித்த இயேசுக்காக நாம் இந்த நாளில் கிரியை செய்ய வேண்டும். நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. சமீபமாய் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் அந்த நாட்களில் கர்த்தருக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்ம அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அபிஷேகத்திற்கு காரணம் அதுதான். நாளில் பரிசுத்த ஆவியானவரை ஒதுக்கப்படுத்தாமல் ஜீவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை சேர்ந்து ஜீவிக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்று அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக எத்தனை பேர் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இயேசு என்ன செய்கிறார்? அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திடீரென்று ஒரு காந்தம் குண்டூசியை கவர்ந்து இழுக்கிறது போல மத்திய ஆகாயத்தில் இயேசு வெளிப்படுவார். அவருடைய ரகசிய வருகையின் போது அவருடைய பரிசுத்தவான்கள் கண்ணிமைக்கிற நேரத்தில் மறுரூபமாகி எழும்பி அந்த இடத்திலே செல்வார்கள். அல்லேலூயா. பூமியில் அநேகர் காணப்படாமல் போவார்கள். அந்த நாள்ல தெரிந்துவிடும், உலகத்தினுடைய ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் இயேசு வந்துவிட்டு சென்று விட்டார் என்று. இயேசுடைய பரிசுத்தவான்களை அவர் சேர்த்துக் கொள்வார். அதே பூமிக்குள்ள பயங்கரமான காலங்கள் பூமியில சம்பவிக்கப்படும். ஆகையால் இனி வரப்போகிற இவைகளுக்கெல்லாம் நம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்யுங்கள்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இனி சம்பவிக்க போகிற இயேசுவின் வருகைக்கு பின்பு சம்பவிக்க போகிற கொடிதான காலங்களுக்கு நாம் தப்ப வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் தப்ப வேண்டுமானால், நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்திலே காணப்படணும். கைவிடப்படுகிற கூட்டத்தில் இருந்தால் ஐயோ 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 ஆபத்து வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த நாட்கள் அதிகமாக ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கண்ணீர் விட்டு உபவாசித்து அழுகையோடு புலம்பலோடு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குவோம். அல்லேலூயா. ஜெபாவி நமக்குள்ள ஊற்றப்படணும். ஒரு கண்ணீரின் ஜெபாவி நமக்கு அவசியமா இருக்கிறது. ஜெபாவி நமக்குள்ள குறைவு போனதுனாலதான் இதனால நம்ம என்ன செய்யல? அதிகமா ஜெபிக்க முடியல, அதிகமா தேவ சமூகத்துல காத்திருக்க முடியல, அதிகமா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க முடியல, விண்ணப்பம் பண்ண முடியல, ஆவியில் அபிஷேகத்தை நிரப்ப முடியல. கடைசி நாட்கள்ல நம்ம அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பதற்கு ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கைகளை தெரியல சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்கள் உணர்வு நமக்குள்ள நாள் வரட்டும். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு வார்த்தை நமக்கு உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசி ரகசியங்களை பேசி தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு அபிஷேகம், தேவனோடு நெருங்கி சேர்கிற அபிஷேகம், வல்லமையின் ஆவியானவர் நாட்கள் நம்ம நிலப்பட்டோம், நம்ம முத்திரைக்கிட்டோம். ஆவியினால் அபிஷேகத்தினால் பலப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் மாத்திரமே அத்தனை வருகை நாள்ல நம்ம இழுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்திலே காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா? நமக்கு தெரியுதா? நம்ம பார்க்கிற காரியங்கள், சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் பூமியில எப்படிதான் இருக்க போகுது. இதை ஒரு நாளும் குறைய உபத்திரவங்களை பாருங்க. கிறிஸ்தவர்கள் அநேக உபத்திரவங்கள், நெருக்குதல்கள், நாளில் பூமியின் அரசாங்கங்கள் எல்லாம் எதிராக கிரியை செய்கிற ஒரு கடைசி சூழ்நிலைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகிய அந்த நாட்களை நம்ம அதிக ஜாக்கிரதையாய் விழிப்பாய் இருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். வட இந்தியாவில் பாருங்க, எத்தனையோ பேர் இந்த நாளில் நம்ம இந்த இடத்துல கூட்டி ஜெபிக்க முடியுது. அநேக வீடுகளில் கூட ஆராதிக்க முடியல, ஒரு பாட்டு படிக்க முடியல, சத்தமா ஆராதிக்க முடியல, சத்தமா ஜெபிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள அநேகர் காணப்படுகிறார்கள். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அநேகர் சிறுமைப்பட்டவர்களுக்காக காணப்படுகிறார்கள்.
பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த நாட்களில் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் இந்த நாட்களில் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். நம்முடைய ஜனத்துக்காக நம்ம அதிகமாக இந்த நாட்களில் திறப்பணும் என்று ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நெருக்கடியின் நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள், சபை நெருக்கடிக்குள்ள செல்கிற ஒரு கடைசி நாட்களில் வாழ்ந்து வந்தது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? கண்களை மூலமா மிஷனரிகளுக்காக, வட இந்திய ஊழியர்களுக்காக ஜெபிப்போமா? கண்ணீர் விடுவோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடணும். ஆகியோரே சோத்திரம். அவரை விடுதலை ஆவியானவர் அவர்கள் விடுதலை கட்டளையிடுவீராக. அதுவரே ஒடுக்கப்படுகிற ஜனத்துக்கு ஒரு திறந்த வாசனை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே, வீடுகள் தோறும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார். அப்போஸ் நாட்களில் வீடுகள் தோறும் ஜெபவாதிகளாய் மாறினது. அதுபோல எங்கள் இடங்கள் அப்படி மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வீராக. அநேக வீடுகள் ஜெப ஆலயங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேக வீடுகள் ஜெபிக்கிற ஆலயங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. வட இந்தியாவில் குறிப்பாய் ஆண்டவரே, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்பட்ட ஜனத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவம் அநேகரின் நாளில் என்னுடைய இழுத்துக் கொண்டு செல்கிறப்பா. கடைசி நாட்கள் அனுபவே ஜாக்கிரதை அப்படி பார்த்து ஜெபிக்க கிருபைதாங்க. 5-10 நிமிஷம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். நித்தியம் என்கிறதான ஒரு காரியம். பாவம் அநேகரை நாங்கள் பார்க்க மனுஷனுடைய நித்தியமான இந்த வாழ்க்கையை குறித்து சிந்திக்க கூடாதபடி பாவம் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கியது. பிசாசம் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கிவிடும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் நரகம் என்று சொல்லப்பட்டது. பாவத்தினால அநேகர் நாள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாவம் அநேகரை தேவனை விட்டு பிரிக்கிறதா இருக்கிறது. நாட்களில் நிச்சயத்தை குறித்த உணர்வை அநேகர்கள் இழுத்து போட்டுள்ளது. அதனால குசிப்போம் குடிப்போம் இன்றைக்கு நாளைக்கு சாவும் என்று சொன்ன போல அநேகர் நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு ஆத்மா வெளியேறப்பட்டது. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. ஆத்மா பரலோகத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் இயேசுக்கு எடுத்து போகணும். அதற்காக நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அதற்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆராதனை முக்கியமானது எதற்காக என்றால் நாம் பரலோகத்தில் செல்வதற்கு ஆன வழியை ஆயத்தப்படுத்த இடம் இது. அல்லேலூயா. நாங்கள் பரலோகத்தில் செல்வதற்கு இயேசுதான் வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் அவர் காணப்படுகிறார். அந்த நாளில் பரலோகத்துக்கு போகிற அந்த வாசலை தேடி, இடுக்கமான வாசலை தேடி கண்டுபிடித்து நம்ம ஓடுவோம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகாவிட்டால் நம்ம நிச்சயத்தில் எங்கே இருப்போம்? நரகத்துக்குள் அக்கினி கடல்ல காணப்படுவோம். அங்க ஒவ்வொரு நாளும் புழுக்கள் அக்கினி அநேக வேதனைப்படுத்துகிறதாய் காணப்படும். ஆகையால் அந்த நாட்கள் நமக்கு வந்துவிட அந்த காரியம் கூட சம்பவித்திருக்கூடாதபடி நாட்கள்ல மேலான பரலோக ராஜ்யத்தை வாஞ்சி பலருயா பூமியில் உள்ள மேலாண்மைகளையே நாடுகள் என்று வேணும் சொல். ஆகையால் இந்த நாட்கள்ல பரலோகத்துக்குரியவர்களை தேடுவோம். அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக ஓட வேண்டாம். இதெல்லாம் அற்பமானது. பூமியில எந்த காரியத்துக்காக நீங்க சண்டை போட்டு சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாதீங்க. அழிந்து போகிற உலக காரியத்துக்காக நித்தியமான வாழ்வை என்ன செய்கிறாங்க? இழந்து போய்விடாதீர்கள். நித்தியமான பரலோகத்தை இழந்து போய்விடாதீங்க. பரலோக வாழ்வு நித்தியமானது. அனித்தியமான காரியங்கள்ல சிக்கி தவிக்காதீங்க. பாவ சந்தோஷத்துக்கு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளோட பாடு அனுபவிப்பதையே பாக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல பாடு, கஷ்டம், இந்த அவமானம் தான் வரும். ஆனால் அவர் இயேசுக்காக சகிப்போம். அப்பொழுது நான் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த பிரதிபலனை நான் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நிச்சயத்துல மனுஷனுடைய ஆத்மான பூமி விட்டு பிரிந்த பிறகு 2 இடம் உண்டு. பரலோகம், இன்னொன்று நரகம். 2 இடத்துல இடைப்பட்ட ஒரு இடம் கிடையவே கிடையாது. ஆத்மா பிரிந்த உடனே எங்க போகுதோ அந்த இடத்துல தான் நித்தியமாய் காணப்படும். அது பிறகு அது மனம் திரும்ப முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நாம் நித்தியத்துக்காக அழைக்கப்பட்டவர், பரலோகத்துக்காக அழைக்கப்பட்ட ஆகையால் அதிக ஜாக்கிரதையால் விழிப்பாய் இருந்து பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறபடினால மனம் திரும்பவும் பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களை நம்ம தேடும். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்து விட்டது. சீக்கிரமாய் பரலோக ராஜ்யம் வெளிப்பட. பரலோக ராஜ்யம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம் தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. நம்முடைய இதயத்துக்குள்ள அவர் இருந்தால் அது பரலோக ராஜ்யமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும் போது தேவனுடைய ராஜ்யம் அந்த மத்திய ஆகாயத்தில் ஸ்தாபிக்கப்படும். அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு சேர்ந்து பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். அவர் நித்தியத்துல இந்த பரலோக ராஜ்யம் நித்தியமாய் ஸ்தாபிக்கப்படும். பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது என்று இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவியை பெற்று நமக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. மகிமையாய் வெளிப்பட போகிறது. ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரே தகுதி என்னன்னா பரிசுத்தம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நாட்களில் தேவனை நெருங்கி செல்வோமா? அதிகமாக கிட்டி செல்வோம். ஒரு நிமிஷம் அப்படி உட்கார்ந்து இருக்கிற போல அது முழங்காலம் முடக்க முடியாமல் இருக்குங்க. கண்களை தாழ்த்தி ஜெபிப்பான். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு இந்த கடைசி காலத்தை குறித்து பேசினேன்.
பாவத்தை குறித்து எச்சரித்தேன். ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து எங்களோடு பேசினேன். கடைசி காலத்தில் வந்திருக்காம ஆண்டவரே, ஜெபாவி எங்களுக்கு ஊற்றுறப்பா. நீங்கள் மீட்கப்படும் நாள் என்று மற்றொரு தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் சொன்னேன். துக்கப்படுத்தாமல் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. பெரிய காரியங்களை செய்வீராகப்பா.